எங்கள் அம்மா பூண்டு சட்னி வைப்பாங்க பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நானும் பல வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து இன்றைக்கி சக்ஸஸ்ங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மாட்ட நிறைய கேட்பேன், ஏம்மா எனக்கு சட்னி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வரலம்மா, நம்ம மிளகா வறுக்கிறப்ப நல்லா பொன்னிறமாக இருக்கணுமா, அப்படி அந்த வாசனை வர அளவுக்கு வறுத்தனா நல்லா சட்னி மணமாக இருக்கும்பாங்க. அதுமாரி பூண்டு நல்லா வதக்குமா, நல்லா வதக்கி நல்லா அரைக்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வெங்காயம் கூட இல்லை, பூண்டு சட்னிக்கு வெங்காயம் போட மாட்டாங்க. தக்காளி பார்த்திங்கன்னா, தக்காளி அப்படியே இந்த அளவுக்கு மசிஞ்சு நம்ம வதக்கிறதுலையே அந்த சட்னி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நான் செஞ்சது தாங்க பூண்டு சட்னி. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே தாளிக்கிறப்போ ஒரு மனம் வரும் பாருங்கள். ஆஹா, செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. தோசைக்கு அரைச்சிருந்தா ஆனால் சட்னி பற்றாமல் போயிடுச்சிங்க. அந்த அளவுக்கு சட்னி பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.